ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நேற்று சொன்ன லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான நிஃப்டிக்கான எக்ஸ்பைரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நேற்று நான் நிஃப்டி ஒரு ரேஞ்ச் பவுண்டரில் இன்றைக்கி ட்ரேட் ஆயிருந்தது. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-250 பாயிண்ட் வால்டிலிட்டி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சொன்ன லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல், அதாவது 24,150லேருந்து 24,070 வரலையுமான கன்சல்டேஷன் ஜோனாக சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கான மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லியுமே இன்ட்ராடே பண்ணுறதுனால ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாற்றி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே மார்க்கெட் ஒவ்வொரு விதமான இதாகிட்டு இருக்கும், ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹியூஜ் கேப் அப் ஆனதுனால மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா அப்படியே கன்சல்டேஷன் தான் நடந்துக்கிட்டு இருந்தது. ஓகேங்களா? இப்போ இந்த கன்சல்டேஷனில் மார்க்கெட்டில் ஒரு பக்கம் கூட ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்சிலே தான் இருந்தது. 24,300 to 24,200 இந்த ரேஞ்சிலே தான் இருந்ததுனால மார்க்கெட்டில் நம்ம ஒரு 100 பாயிண்டில் பெருசாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நிஃப்டியோட எக்ஸ்பைரி எப்படி இருக்க போகுதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 24,300ன்றது மேஜரான ஒரு லெவல். ஓகேங்களா? ஸோ இந்த 23,300 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 24,330ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 24,330 to 24,350ன்றதை அடுத்த ரெசிஸ்டன். ஸோ அதுக்கு மேலே போகுதுன்னா 24,370ன்றது அடுத்த ரெசிஸ்டன். ஒன்ஸ் 24,279க்கு கீழே வருது அப்படின்னா இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா 24,260ன்றது இருக்குது. ஸோ இதுதான் மேஜரான ஒரு விஷயம். அதாவது இந்த 24,279 to 24,243 இந்த ரேஞ்சுக்குள்ளது தான் என்ன நடந்ததுன்னா கன்சல்டேஷன் நடக்கும். நாளைக்கெல்லாம் மேக்ஸிமம் கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இன்றைக்கி கன்சல்டேஷன் பண்ணவங்க நாளைக்கு கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்போ நாளைக்கு 24,243 to 24,300 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த டேக்குள்ளேயே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கங்க. இந்த டேக்கான ஹை அண்ட் லோவை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் 24,223 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 24,200ன்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கும் கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கான கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் தெளிவுபடுத்துது. ஒன்ஸ் 24,300 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 24,370 வரலையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் 24,200 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 24,100 வரலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு 100 பாயிண்ட், மேலே பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஒரு 100 பாயிண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ மார்க்கெட் 24,280 இருக்கனால 24,300ன்றது ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நாளைக்கு மார்க்கெட் 24,300க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா 370 வரலையும் போகும். ஒன்ஸ் 24,300லேருந்து கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக 24,200ன்ற ஒரு சப்போர்ட்டு, அதுக்கும் கீழே வருதுன்னா 24,100ன்ற ஒரு சப்போர்ட் ரேஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதான் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், ஃப்ரீயாகவே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகமாக கவலைப்படுறது பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜுக்கு மட்டும்தான். ஏன்னா ஒரு 500 ப்ராஃபிட் மேக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 200 rupees பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜுக்கே போயிடும். ஸோ அப்படி ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ ப்ரொவைட் பண்ணுறாங்க. 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துறாங்க. நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், விருப்பம் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த இண்டெக்ஸ் பேங்க் நிஃப்டி பார்த்துரும். ஸோ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பைரி பெரிய மூவ்மெண்ட்லாம் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே தருது பாருங்கள் எவ்வளோ ஒரு 15 மினிட்ல கன்சல்டேஷன் தான் நடந்தது. நீ பெரிய மூவ்மெண்ட்லாம் இல்லை. அப்போ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இந்த சேனலில் சொல்லியிருந்தோம், இந்த சேனலை மிட்காப் நிஃப்டி மாதிரியே ஒரு சேனல் இருந்தது. இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்தது 53,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நேற்று சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 53,000 பிரேக் அவுட் பண்ணி 53,250 வரலையும் போயிட்டு திருப்பி என்ன பண்ணிருக்கு 53,000 சப்ஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கு இந்த இடத்துல 53,179 இந்த ரேஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு பாருங்க கரெக்டாக. ஸோ இப்போ நாளைக்கு இந்த இடம், அதாவது
எக்ஸாக்டாக இந்த இடம் ஓகேங்களா. ஸோ இப்போ நாளைக்கு 53,170க்கு மேலே போகுதுன்னா 53,350ன்றது நம்மளோட ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் இருக்குது. ஸோ 53,350க்கு மேலே போகுதுன்னா 53,600ன்ற ரேஞ்ச் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 53,000க்கு கீழே வருது அப்படின்னா 52,725ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது. அதுலேருந்து கீழே வருது அப்படின்னா 52,435ன்ற ரேஞ்ச் இருக்குது ஓகேங்களா. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸாக்டாக சேனல்லையுமே வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் வந்து ரீட்ரெஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து டச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நாளைக்கு பார்ப்போம் 53,170க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 53,352, 53,600 இல்லை. ஸோ இதுதான் வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டிக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டிக்கான லெவல். ஸோ ஃபின் நிஃப்டி நேத்தியே நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்து ட்ரிபிள் பாட்டம் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன் பார்த்தீங்கன்னா 23,800, 23,966. ஸோ நம்மளோட இந்த ரெசிஸ்டனில் கரெக்டாக வந்து 23,800 பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சு, 23,966ன்ற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன். ஏன்னா ஒரு ஹியூஜ் கேப் அப் ஆனதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் எப்போதுமே பண்ணுறது தான் ஒரு வால்டாலிட்டி நடந்துகிட்டு இருக்கும். அதில் ஒரு கால் ரைட் எடுத்தவங்கள ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆல் டைம் ஹைக் மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நியூ பையர்ஸ் வந்து நியூ ரிட்டைல் ட்ரேடர் வந்து பயப்படுவாங்க. ஏன்னா போகிறதுக்கு, ஏன்னா அடுத்த ரேஞ்ச் என்னன்னு தெரியாதனால. அதனால தான் கன்சல்டேஷன் நடந்துகிட்டு இருந்தது ஓகேங்களா. ஸோ இப்போ நாளைக்கு தெரிஞ்சிடும், தெளிவாயிடும். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இதுலேருந்து கீழே வரலாம், இல்லை இதுலேருந்து மேலே போகலாமான்றத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் ஓகேங்களா. இப்போ 23,966, 24,000 இந்த ரேஞ்சுக்கு மேலே 24,000க்கு மேலே போயிடுச்சுனாலே 24,100ன்றது அடுத்தது ஃபின் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன், 24,194க்கு அடுத்த ரெசிஸ்டன், 24,315ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன். ஒன்ஸ் இன்னைக்கு வந்து லோ, அதாவது 23,900க்கு கீழே வந்துருச்சுனாலே 23,800ன்றது அடுத்த சப்போர்ட்டு, 23,693ன்றதுக்கு அடுத்த சப்போர்ட்டு, அதுக்கு கீழே வருதுன்னா 23,561. இதுதான் வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் ரேஞ்சு நம்மளுக்கு ஓகேங்களா. ஃபைனலாக மிட் கேப் நிஃப்டி பார்த்துரும். மிட் கேப் நிஃப்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரேஞ்ச் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த 12,300 சொல்லியிருந்தோம்ல, இந்த 12,300 ரேஞ்சுக்கிட்டே கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த சேனலை வந்து நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதே சேனலை பிரேக் அவுட் பண்ணது எக்ஸாக்டாக எப்படி டச் பண்ணியிருப்பாங்க. டச் பண்ணிவிட்டு திருப்பி 12,300 பேருக்கு, திருப்பி 12,250, திருப்பி 12,300 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இப்போ நாளைக்கு தெளிவாகவே தெரிஞ்சிடும் 12,250க்கு கீழே வருது அப்படின்னா மறுபடியும் இந்த சேனல் 12,300க்கு மேலே போயிடுச்சுன்னா 12,362ன்றது அடுத்த ரெசிஸ்டன், 12,400ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன் 12,400. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து மிட் கேப் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ட். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 12,653க்கு கீழே வருதுன்னா 12,150ன்றதுக்கு அடுத்த சப்போர்ட்டு, அதுக்கு கீழே வருதுன்னா 12,073ன்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்களா அவங்களுக்கும் இந்த லெவல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவை காப்பி பண்ணி லிங்கை காப்பி பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து டிமெட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் ஓகேங்களா. மற்ற ப்ரோக்கரேஜை கம்பேர் பண்ணுறதுக்காட்டியும் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களா. தேங்க்யூ நம்பா.